அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிகளில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிகழுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுகூலமான மாற்றங்களாகவே இருக்க பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான இழுபறியாக இருந்த காரியங்களை கூட உங்களுக்கு உடனடியாக முடிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிற காரணத்தினால இந்த நேரத்தில் உங்களுடைய எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் உடனுக்குடன் வெற்றியும் சாதகமான நிலையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே தென்படுகிறது. அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் உடனுக்குடன் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை தேடி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த காலத்தில் முயற்சித்தால் கண்டிப்பாக உடனுக்குடன் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு வேலை கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திருமண வரன் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமண வரன் கால தாமதமாகிறது, அப்படி இல்லைனா இழுபறியாகவே இருக்கிறது, இல்லை திருமண வரன் அமைவதே சிரமமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த காலத்தில் வரன் தேடக்கூடிய பட்சத்தில் உடனுக்குடன் சுபமாக வெற்றிகரமாக மங்களகரமாக திருமண சுபகாரிய நிகழ்வுகள் அரங்கேறும், சுபமாக பேச்சுவார்த்தைகள் முடிவும் அப்படின்னு சொல்லலாம். தங்களின் மனம் கவர்ந்த மணவாளனோ அல்லது மனைவியோ கிடைப்பதற்கான மணமகளோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. இருந்தாலும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. வெளியூர்களுக்கு செல்லும் போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் தன்னம்பிக்கையும் தைரியமும் சுறுசுறுப்பும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. பிரச்சனைகள் பல வந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட சோர்வு உங்களிடம் இருக்கவே இருக்காது. பிரச்சனையை கடந்து சென்று கொண்டே இருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருப்பார். வேலையிலையும் ப்ரெஷர் இருக்கும், வியாபாரத்திலையும் டென்ஷன் இருக்கும், வீட்லையும் சின்ன சின்ன தொல்லைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அது எல்லாம் கடந்து போகக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே போல் மற்றொரு புறம் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறுங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக சிக்கி தவித்து வந்த பிரச்சனைகளில் இருந்து கடவுள் உங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் விடுவித்து விடுவான் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. மீண்டும் பண பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க சேமிப்பை அதிகப்படுத்துங்க. மூன்றாவது நபரின் பேச்சு செவி கொடுத்து கேட்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில மட்டும் கவனத்தை செலுத்தினா போதுமானது. தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்துதாங்க காணப்படும். குடும்பத்தில் சமாளிக்க முடியாத செலவுகளை எல்லாம் ஒரு வழியாக சரி கட்ட முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறது,
நீண்ட நாள் கட்டாத டியூ, இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க பெறப்போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் விடாது துரத்தக்கூடிய ஒரு விதமான மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும். இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றிக்கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும். எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க. வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம். அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். சில பேர் தனிமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும். கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும். அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடும். மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க. இரவு நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இக்காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது. நிதி நிலைமை அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். புதிய வேலை தேடுபவர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இடம் மாற்றத்தால் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் உண்டாகுங்க. இருப்பினும் நேரத்தை அனாவசியமாக செலவு செய்யாதீங்க. எப்போதுமே பொழுதுபோக்கு அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடித்து விடுவது அவசியம். பிறகுதான் பொழுதுபோக்கு தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் அதிகமாக நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். 3வது மனிதருடைய வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் மூக்கையும் நுழைக்காதீங்க. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை விமர்சனமும் செய்ய வேண்டாம். இது அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அதே சமயம் கலைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் கைத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் அதிகப்படியாக தாங்க இருக்கும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் கற்பனையில்
கோட்டா கட்டி வாழ வேண்டாம். அதிக செலவு செய்யக்கூடாது. இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே சமயம் செலவுகள் சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம்.